பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலை என்பது நாம் எல்லாருக்குமே ஏக்கத்தோடு இருக்கிறோம். திருமணம் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா அந்த அப்பா அம்மா எவ்வளோ பெரிய ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் ஈஸியாக ஏமாற்றுவாங்க. நிறைய பேருக்காக நான் ஜெபிக்கும் போது பார்த்துருக்கிறேன். சபையில் நின்று மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கண்களில் பசங்களோட பேசுகிறத பொண்ணுங்களோட பேசுகிறத நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன். எச்சரிப்பு கொடுக்கணும். குமாரனுடைய விடுதலை நமக்கு ரொம்ப அவசியம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவுடைய அன்பு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆசிரியத்தை கொண்டு வருகிறது. இன்று தினம் பாகிஸ்தான் சுதந்திர தினம். ஆனால் அந்த நாட்டுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, ரொம்ப தடுமாறிட்டுருக்காங்க. அந்த ஜனத்துக்கு விடுதலை எங்கே தெரியுங்களா? இயேசுவுடைய அன்பு மட்டும்தான், இயேசுவுடைய பாசம் மட்டும்தான். அவர் அழகாக சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த இயேசுவுடைய அன்பை பூரணமாய் அவங்க நேசிக்கும் போது, அந்த அன்புக்காக பிரயாசப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இன்றைக்கி பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னால் பெரிய கலக்கம். ஒரு முஸ்லீமை ஒருத்தர் பார்த்துட்டாங்க, தாடி வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க தீவிரவாதி அப்படின்ற லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இன்றைக்கி ஜனங்களுடைய இருதயம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், என்னதான் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்தாலும் யார் ஒருவர் தப்பு பண்ணாலும் பார்க்குறவங்க எல்லாம் இப்படியாப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லுகிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கணும். அப்போ தான் அந்த மெய்யான விடுதலை நமக்கு கிடைக்கும். எப்படி அது நடக்கும்? தாவீதின் குமாரனே நசனாக இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் மன்றாடும் போது, பேசாதே அமைதலாயிரு என்று சொன்னாங்க. அவர் இன்னும் அதிகமாக கூப்பிட தொடங்கினார். பர்த்திமேயு, நீ விட்டுடாத என்று உள்ளத்தில் உற்சாகமான எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடினது. பர்த்திமேயு ஜெயிச்சார். எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறேன்? பார்வையடையணும் ஆண்டவரே, பார்வையடைவாயாக. உடனடியாக அற்புதம் நடந்தது. எனக்கு ஒரு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் மனம் திரும்புதல் மட்டும்தான். கண்ணீரோடு கூப்பிட வேண்டும், விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும், உற்சாகத்தோடு கூப்பிட வேண்டும். இயேசு ரட்சகர் அற்புதம் செய்வார், ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், இந்த தினத்தில் நிறைய குடும்பங்கள், விசுவாச குடும்பத்தார் கூட நிறைய குடும்பத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. மனைவியை நேசிக்காத எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தையும் ஹஸ்பண்டையும் மதிக்காத நேசிக்காத எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரன் விடுதலை ஆக்கினா மட்டும்தான் நம்மளால் நேசிக்கிற மனப்பக்குவம் வரும். நாம் நேசிக்கணும், அந்த மனநிலையை நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அருள் செய்யணும் என்று சொல்லி மன்றாடுங்க. இயேசுவுடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருந்து மன்றாடுகிறார்களோ ஆண்டவர் அவங்களுக்கு அருள் புரிவார். இருப்பதான இரக்கத்தை தருவார், நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தருவார், நிரந்தரமான ஒரு நிம்மதியை தருவார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பின் விடுதலை உண்டாகட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவர் அருள் செய்வதற்கு ஸ்தோத்திரம், கிருபை செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.